அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா, என்ன நடக்குது? நம்ப முடியாம இருக்கியா? நான் உண்மையா இருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது? கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது. ஆனா எப்படி நம்புறது? நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். எமோஷனல் பெயின் என்ன மாதிரி நம்ம ஃபீல் பண்ண முடியாது, தெரியாது. என் பையன் படிக்க மாட்டான், என் புருஷன் அது பாரு, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த லேடி புருஷன் இந்த மாதிரி பண்றான், காசு கொடுக்க மாட்டான், இன்சல்ட் பண்றான், எவ்வளவு கஷ்டம். இது வந்து எமோஷனல் பெயின். எமோஷனலா நமக்கு புரியாத பெயின், யாரும் சொல்ல முடியாது. இது மருந்து இல்லாத மருந்து. இது மாத்திரை சாப்பிட முடியாது மேடம். ஆனா இப்ப வெள்ளக்காரன் பண்ணா மாத்திரை கொடுக்காங்க, ஆன்சைட்டி பில்ஸ், டிப்ரெஷன் பில், அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க இப்ப இந்த மாதிரி தான். ஆனா இது வந்து நம்மளுக்கு எல்லாரும் இருக்கு. எத்தனை பேர் உட்காந்து ஆலோசனை பண்ண கேட்டா பொம்பளை பார்த்தானே கை தூக்கிட்ட ஒண்ணும் வைக்கல, ஏன்டா பொம்பளை பார்த்தானே கை தூக்க பாரு. ஆம்பளை எல்லாம் பாருங்க, நீங்க எங்கேயாவது கேட்கல, ஏன்டா ஆம்பளை பார்த்தானே சார் நீங்க கேட்கல சார், ஏன்டா நான் சிங்க கூட்டிட்டா. எத்தனை பேர் எப்படி இருக்காங்க, நான் ஆம்பளை நான் என்ன பண்ணுவேன். எத்தனை ஆம்பளைக்கு ஒரு பொம்பளை வீடு போடின்னு சொல்லியிருக்கீங்க சொல்லுங்க சார். உங்க அப்பா திங்க் பண்ணுங்க, எத்தனை வாட்டி உங்க அப்பா வந்து வெளியே போடி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நெகட்டிவா இருக்கும் உங்க எனர்ஜி சார். அதே மாதிரி எத்தனை ஆம்பளை எத்தனை பொம்பளை ஆம்பளை சொல்லி இப்ப நான் சொல்லியிருக்க மேடம். ஏன் வீடு உண்மையில சார் இதெல்லாம் மாறணும். பொம்பளை கஷ்டப்படுறாங்க அந்த இமோஷனல். உங்க ஆம்பளை மேல இருந்து பொம்பளைகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆம்பளை வீட்டுலன்னா ஒரு பொம்பளைக்கு ஒரு தனி ஆம்பளை இருக்கான், தனி ஸ்ட்ரென்த் மேடம். அதான் நீங்க அந்த மாதிரி நீங்க பேசக்கூடாது. இமோஷனல் பெயின் இதுல கண்டதால மருந்து இருக்காது. நெக்ஸ்ட் வந்து மென்டல் பெயின். மென்டல் பெயினுக்கு மருந்து இல்ல. இப்போ பாத்தீங்களா மென்டல் பெயின் இது. மென்டல் பெயின் என்னடா பண்றது, என்ன பண்றதுங்க. சில பேர் நைட்டு தூங்க முடியாது, உட்காந்துருப்பாங்க. எப்போ வருது, எப்போ உட்காருது, எப்போ இழுக்குது, கால் இழுக்குது, நடக்குது. சில பேருக்கு அமாவாசை அவருக்கு பிரச்சனை பண்ணுறோம். என்ன விளக்கணும்னா லூனட்டிக். நம்மள என்ன பண்ண நம்மள பேருங்க இந்த மாதிரி வரும். இதெல்லாம் வந்து மென்டல் பெயின். சில பொம்பளைகள் வந்து எதுவும் ஆத்மா வந்து உங்களுக்கு படுக்கிற மாதிரி இருக்கும் அவங்க கூட. அந்த மாதிரி இருக்கலாம் வந்து பாருங்க, நம்ம சரி பண்ணி சொல்றோம். இது ஒரு ஆத்மா பேர் ஆஸ்ட்ரல் ரேட். சார் ஆம்பளைக்கு இருக்கு, பொம்பளைக்கு இருக்கு, ஆம்பளைக்கு இருக்கு. இந்த மாதிரிலாம் இதெல்லாம் மென்டல் பெயின் சொல்லுவான். வாய்ப்பு போல சொல்லுவான், கிஸ்னோஃப்ரெனிக் சொல்லுவான் விளக்கான பேர். ஆனா இது ஒண்ணுமே மறந்துல. கடைசியில் எங்க போவாங்க? கடைசியில் போவாங்க மென்டல் ஹாஸ்பிட்டல், பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல். அங்க போயிட்டு யாரும் ஒழுங்கா வெளியே வராங்களா மேடம்? போனவங்க தான் வேஸ்ட் ஆயிடுவாங்க. இந்த மருந்தை போட்டு 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 அப்படியே வேஸ்ட் ஆயிடலாம். அப்பெல்லாம் போனாங்க மருந்து கிடைக்காது. அந்த மாதிரி தான் மென்டல் பெயின். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு எல்லா குடும்பமும் உலகம் கூட சந்தோஷமா நான் எதிர்பார்க்கிறோம். ஹாப்பி ஃபேமிலி வந்து ஹாப்பி உணவு. நெக்ஸ்ட் வந்துட்டு எங்க தூர நோக்கம் படிக்க மேடம். ஆரோக்கியம் ஒருவரது பிறப்புரிமை. ஆரோக்கியம் ஒருவரது பிறப்புரிமை. பிராணா சிகிச்சை கோல் கொண்டு செய்யப்படும் பிராணா வயலட் சிகிச்சை இன மத வேறுபாடின்றி அனைவருக்கும் கிடைக்க செய்ய வேண்டும். பிராணா சிகிச்சை கோல் அனைவருக்கும் உரியது. ஒவ்வொரு வீட்டிலும் பிராணா சிகிச்சை கோல் இருப்பது அவசியம். எல்லா ஃபேமிலிக்கும் ஒரு கோல் எதிர்பார்க்கணும். எல்லா லேடிஸ் நீங்க என்ன கவலைப்பட இன்னொரு மாடல்ஸோட பிங்க் கலர் அது லேடிஸ் கூட தான் கொடுக்கும். அதை செஞ்சுட்டு மேடம் செஞ்ச பிறகு எல்லா லேடிஸ் கூட தான் கிடைக்கும். பிங்க் கலர் அதாவது மாத வலிகள் ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்கும். லேடிஸ் என்னென்ன பெயின் இருக்கோ உங்க பிரஸ், உங்க யூட்ரஸ், உங்க ஓவரி, உங்க சுவைக்கல் எல்லாம் நம்ம ஸ்பெஷலா லேடிஸ் வந்து ஃபீல் பண்ணுறோம். நல்லா வேலை செய்யுது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து மாத்திரைக்கு நாங்கள் இதை குறைக்க விரும்புகிறோம். நாங்க அதை குறைக்க விரும்புறோம். குறைக்க பார்க்கணும். நாங்க முடிஞ்ச வரைக்கும் குறைக்க பார்க்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஆகக்கூடாது. ஒருவரும் இப்படி மாற விரும்புவதில்லை. சரி எவ்வளவு மருந்து சாப்பிடுங்க? யார் உங்க மருந்து சாப்பிடுறா? 300 மாத்திரை மேடம். மாத்திரை யார் உங்க மாத்திரை சாப்பிடுறா? அம்மா இங்க 300 மாத்திரை. அம்மா 300 மாத்திரை சாப்பிடுறாங்க சார். 300 மாத்திரையா? பாப்பா 300 மாத்திரை வாங்க. யார் 300 மாத்திரை? மாசம்
மாதம் 300 மாத்திரை சாப்பிட்றோம் ஒரு டெய்லி. ஆமாம். ஆமாம் சார். என்ன ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்? நீ பெயின் எல்லாம் நீ பெயினுங்க, Knee ஹிப் பெயின், ஹிப் பெயின், கால் விரல் மடங்கிருச்சுங்க. இவருடைய அம்மா சார். வாங்க மேடம். வாங்க மேடம். நில்லுங்க. இல்லைம்மா. மேடம் உங்க பேர் என்ன மேடம்? மாரியம்மா. உங்களுக்கு 2 மூக்குத்தி. டபுள். ஒண்ணு பார்த்துக்கல, 2 பார்த்துக்கல சார். இதான் முதல் டபுள் மூக்குத்தி பார்த்துக்கல. ஓகே, வெரி குட். டைம் என்ன மேடம்? வயிறு மாற்றிக்கிறார் சார். சரி மேடம், நீங்க சொல்றாங்க எல்லாம் சொல்றாங்க, நீங்க 300 மாத்திரை சாப்பிடுங்க மாசம். என்ன மாத்திரை சாப்பிடுங்க? எதுக்கு சாப்பிடுங்க? எல்லாம் குடும்பத்துக்காக மாத்திரைங்களா? பாருங்க சார். என்ன மாத்திரை மேடம்? கேளுக்கிற மாத்திரையா? எல்லாம் ஒழிக்காது. எழுதி எல்லாரும் எழுதலாம். மாட்டாங்க பாட்டி. பாருங்க. யோ பாருங்க. இது எத்தனை தினமும் சாப்பிடுறீங்களா நீங்க? ஒரு நாளைக்கு 10ங்க. காலை 4, நைட்டு 4, ஒரு மாசம் வந்து 300, ஒரு வருஷத்துல ஒரு மாசம் 100, ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல 3 வருஷத்துல இந்த மாதிரி ஃபுல்லா மாத்திரை உடம்பு மாத்த நல்லா கேட்டுக்க மேடம். எவ்வளவு நேரம் ஓடிட்டு இருக்கு மேடம்? 17 வருஷமா ஓடிட்டு இருக்கு. அப்ப இந்த படம் சார். அதாவது மேடம் அந்த படத்துக்கு மேல மேடம் மேல தூக்கிங்க மேடம். 17 வருஷம் இந்த மாதிரி படம் என்ன சார் இருக்கு? இது என்ன அடிப்படை காரணம் என்ன தெரியுமா மேடம்? இது இதான் அடிப்படை காரணம். ஏன் மேடம்? ஏன் மேடம் ஸ்டாக் ஆயிடுறா? ஒரு நாள் ஸ்டாக்கா, 2 நாள் ஸ்டாக்கா, 3 நாள் ஸ்டாக்கா? 3 நாள். சார் இதுல மேடம் இந்த பூச்சை சாப்பிட மேடம் இது எவ்வளவு வருஷம் மேடம்? அவ்வளவுதான். அது முன்னுக்கு பாக்கு. இது என்ன மேடம்? போயிடு. ஏது சார்? கிட்ட வச்சு பாருங்க. யாரு அப்படி ஒரு மாதிரி ஏது சார்? இது ஒரு மயில புடக்க ஏறி தேய்ச்சிடலாம். சீரியஸி புடக்க போறோம் பாருங்க மேடம். இது எவ்வளவு மேடம்? இது என்ன மேடம்? எவன் சார் கண்டுபிடிச்சான்? எவன் சார் கண்டுபிடிச்சான்? ஒரு மண்ணுக்கு பல்லு கொடுத்துருங்க சார். இது எவன் சார் கண்டுபிடிச்சா? அந்த பார்க்க சாப்பிடணும் ஜாமம் நல்லா பார்த்துங்க மேடம். கோச்சு போடுது மேடம். மிஸ் பண்ணிடுச்சு. இது என்ன மேடம்? சுண்ணாம்பு. வீடு கடை சுண்ணாம்பு வாயில சுண்ணாம்பு தரங்க. இது எவ்வளவு? இது எவ்வளவு? 5-6 நாளைக்கு சார். வீடு கட்டுறது பயமாங்க. வீடு கட்டு இப்ப வயிறு என்ன மேடம் ஆகும்? வயிறு மட்டும் இல்ல, உடம்பு இன்னும் ஆகும். கொஞ்சமா திங்க் பண்ண மேடம். மேடம் இதெல்லாம் முடியாது மேடம். இது பூச்சி கூட சாப்பிடாது மேடம். என்னைக்கு பழக்கத்தை மாத்துங்க மேடம். இது என்ன புதுசா இருக்கு? பழக்கம் 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 எப்ப மாத்த போறீங்க? பைரவான் coming. Coming பைரவான். Any other பைரவான் here? Any other பைரவான்? இவரு எல்லாரும் சொன்ன யாரும் இருக்காங்களா? வாங்க வாங்க சார். போத்தி பாருங்க. பொள்ளாச்சி கீப்பர், பொள்ளாச்சி மேன் கம், ஸ்ட்ராங் மேன்.
யாராவது ரெப்ரசென்ட் பண்ணுங்க சார். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கவங்க சார் வாங்க. வாங்க. வாங்க இருக்காரு. அப்போ பை வாங்க. குட் பை வாங்க. ஓகே குட். வாங்க யாராவது ஸ்ட்ராங்கா இருக்கவங்க ஸ்ட்ராங்கா இருக்க ஃபீல் பண்றவங்க எல்லாம் வரலாம் சார். வாங்க. இந்த ஊரால் ரொம்ப வேணும். வாங்க. வரா இது வரலாம். ஓகே. உங்களுக்கு சார். சார். வாங்க. சார் பாப்பா பண்ணலாம். ஓகே சார். எல்லாம் கை போடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சார். போடுங்க. ஓகே ரைட். போடுங்க. ரைட்டா? 3 பேர் இருக்காங்க சார். நல்லா இருக்காங்க. சார் கை கொடுங்க. அதுங்க பண்ணுங்க சார். வெரி குட். பாத்தீங்களா சார் அப்படியே ஸ்ப்ரிங் பண்ண அடிக்கிறாரு. புரியுதா சார்? இவரு புரியுதா சார்? புரியுங்க. வெரி குட். அண்ணே கால் பண்ணுங்க. வெரி குட். சொல்லில. நல்லா பாத்துங்க. புரியுதா சார்? வெரி குட். இங்க பாத்தீங்க பயப்படா. வெரி குட். புரியுதா சார்? வெரி குட். வெரி குட். மேடம் சொன்னா பாருங்க. இவருக்கு சொன்னா இவருக்கு ஒரு வெத்தல். இவருக்கு வந்து பயல. எப்படி மேடம் பயல பயங்கரமா இருக்கு சார். பேப்பர்ல வேணா மடிச்சுக்கலாம். உண்மையிலே சார் பயல கிட்ட ஸ்மோக்கிங் பண்றதுக்கு சார் அது நோ மேடம் அது கிட்ட வச்சுட்டு மாறி அடிக்குது சார். ரொம்ப இன்னும் ஒரு ஏதோ ஒரு கெமிக்கல் உள்ள போற மாதிரி சார். வேற எதுவும் போட்டுப்பாங்க. வேற எதுவும் போட்டுப்பாங்க. அந்த லீஃப்ல ஸ்ப்ரே பண்ணி என்னமோ பண்ணாத இது கொடுத்து முடியாது. உங்களுக்கு வாய்ப்பு உங்களுக்கு பார்க்கலாம் சார். புரியுங்க. 3 ஜாமா பிடிக்கிறாங்க. எல்லாம் வேற வேற அந்த அம்மா சாப்பிட்ற ஜாமா நல்லா இருக்கு மேடம். எல்லாம் போட வைப்பது கேக் பிடிங்க சார். கை தூக்கி மேல இல்லை சார். சரியா? அவ்வளோதான். என்னாச்சு? ஸ்ட்ராங்கா போச்சு. பாருங்க ஒன்றும் பண்ணல சார். சிம்பிளாக தான் பண்ணுறேன். அதான் பண்ணேன் பாருங்க. 2 கை தான் பாருங்க. 2 கை தான். ஃபிங்கர் தான். அப்படியே கொஞ்சம் இப்படிதான் பாருங்க. அவ்வளோதான் போச்சு. போயில புரியுங்க சார். அவ்வளோதான் போயில. ஒரு கை தான் போடுங்க சார். என்ன ஆச்சு? இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஆளுலாம் எல்லாமே முழுகுது. நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு சொல்லுங்க. ஒரு ஃபிங்கர் தான் சார். பாப்பா பாருங்க. ஒரே ஃபிங்கர் தான் பாருங்க. ஃபிங்கர் தான் பாருங்க. ஒரு ஃபிங்கர் தான் பாருங்க. கை போட பாருங்க. அவரை முடியாது. அதாவது இந்த உடலுக்கு இது பிடிக்கல. ஐ டோன்ட் லைக் சார். சும்மா பிடிச்சது சார். அவர் மேடம் பாருங்க ஸ்மெல் என்ன மைனஸ் பண்ண சார். இது இப்படி மேடம் இந்த வயரை போட்டுக்கிறீங்க. அதாவது இது ஒரு வெரி பேட் ஸ்மெல். அந்த ஒரு ஒரு இலை தான். அவ்வளோதான் சார். பாதி பாதி புரியா? இதுல ஒரு பாதி பாட்டி நல்லா பாருங்க. நீங்க தான் பஜாமா இருக்கலாம் பாருங்க. இது ஒரு பாதி ஏதாவது ஒத்துக்குதான் பாக்குறேன். ஏதாவது பாப்பா கொஞ்சமா சாப்பிடலாம். பாப்பா இது ஒத்து பாருங்க. யோ ஏய் நீ ஐ பாருங்க. புடி யாரும் சுத்தம் ஒரு சின்னோன் காம்பு இது கூட புரியாது சார். பாட்டி என்ன பாட்டி கொஞ்சம் பாரு பாட்டி. இந்த மக்களுக்கெல்லாம் உணரணும். இதெல்லாம் போதை பொருள். இதெல்லாம் போதைகளுக்கு போதை மாறி ஏற்றுக்கொள்ளுது சார். உங்களுக்கு வந்து வீடு கிடைச்சுனா சார் இல்லை சார். பத்த கொடுக்கும் உங்களால் பத்த கொடுத்துட்டோம். இது பெஸ்ட் சார். இது பெஸ்ட். சொன்ன போது கொஞ்சம் சொன்ன கொஞ்சம் அப்படியே போட்டுனேன். அப்புறம் எல்லாம் 2 பேரும் ஜாயின் பண்ணி காசு பாருங்க சார்.
Please understand that. Give them all a lot of clarity. பாட்டி 39 என்ன போச்சுல நீங்க போட மாட்டீங்க ஏமா தெரியும் போத முடியாது எப்படி முடியும் அதனால முடியாது போட்டு ஆகணும் 39 போடும் போடுறீங்களா இது மாறினாதான் இந்த உடல் குணம் என்ன மேடம் இது மாறினாதான் இந்த உடல் குணம் இல்லாட்டி வேஸ்ட் மை டைம் உங்க டைம் வேஸ்ட் பண்ணி எல்லா டைம் வேஸ்ட் சரிங்களா சரி நீ வாங்க மேடம் திரும்ப மாட்டேங்க liver, kidney, lungs, 1, 2, 3, 4, 5, 6, 7 organs. போயிட்டு இன்னையோட இந்த நிப்பாட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வாழைப்பழம் மாறி ரொம்ப பேர் இந்தியாவில் தெரியாது எங்கள் ஊரில் வந்து எல்லாம் வெத்தலை சாப்பிடும் வெத்தலை சாப்பிட்டு இங்கே வைப்பாங்க அப்போ திருப்பி எடுப்பாங்க இந்த மாதிரி வச்சுட்டு ரொம்ப பேர் மவுத் கேன்சர் மேடம் இந்த மாதிரி நீங்கள் இருக்கா மேடம் இந்த மாதிரி கேன்சர் ஆயிரும் ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோ டாக்ஸிக் இது அப்படியே வந்து கஷ்டம் ஆப்போசிட் பண்ணினோட அப்படியே ஃபுல்லாக காணப்படும் அதெல்லாம் பார்க்கணும் இங்கே போடுறோம் சாப்பாடு இன்னும் சாப்பிட முடியாது இந்த மாதிரி ஆகும் மேடம் அப்புறம் போய் இப்பயே போயிட்டு போது ரொம்ப ஹீலிங் இருக்கு மேடம் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் ஹீலிங் நீங்கள் தான் முதல்ல மாற்றணும் மாற்ற கற்றுக்கணும் எப்படி மேடம் இப்போ மாற்ற சாப்பிட்டு எப்படி இந்த பழக்கம் வந்துச்சு மேடம் யார் பார்த்து கற்றுக்கணும் 4 வருஷம் நம்ம சின்ன பிள்ளைங்க போட்டேன் மேடம் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கீங்க 4 வருஷத்துக்கு யார் கற்றுக் கொடுத்தாங்க யார் கற்றுக் கொடுத்தா நீங்களே போய் போட்டுக்கிட்டீங்களா அந்த மருந்து மேடம் நாட்டம் என்ன மருந்து மேடம் சார் முக்கிய ஏதோ பெயின் கில்லரா பெயின் கில்லரா மாதம் பெயின் கில்லர் இந்த மாதம் பெயின் கில்லர் தான் ஓகே பயில்வான் கம்மிங் பயில்வான் கம்மிங் மேடம் நான் ஒன்று எடுத்துக்கிறேன் நான் ஒரு சின்ன கேள்வி இவ்வளோ மது நல்லா எதாச்சும் வேலை செஞ்சாங்க வலி கம்மி வலி கம்மி பட் குணம் ஆச்சா 7 years ஆமாம் வலி போகும் எல்லாம் வலியும் போயிடும் ஆனால் திருப்பி வரும் பிரச்சனை அங்கே இருக்கு வலி தான் போகும் வலி வந்து நமக்கு தெரியாது பல்லு வலி பசங்க பல்லுக்கு போயிடும் ஆனால் 2வது எத்தனை மணி நாள் எத்தனை சாப்பிடுங்க வாங்க பாருங்க ஒரே புயல் தான் குட்டி புயல் அவர் மூச்சு எடுத்து என்ன சேர்ந்து பண்ண போறேன்னு சொல்றாரு போட்டி பிவிஎஸ்க்கும் மாத்திரை போட்டி மாத்திரை போட்டியா எனக்கு போட்டியா சார் பார்க்கலாம் ஓகே ரைட் சார் பார்க்கலாம் சார் மாத்திரை தோத்துச்சு சார் மாத்திரை இருக்க என்ன பண்ண போறோம் மாத்திரை கிளீன் பண்ண போறோம் வாங்க மேடம் இருக்க அப்படி இல்லைங்க மாத்திரை வைக்க இல்லை ஒரு மாதம் தான் சரியா வாட்டர் ஹீட் பண்ணணும் ஓகே செக் பண்ண போறோம் பார்த்தீங்களா போகுது டாக்ஸிக் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி போகுது 1 2 3 4 5 6 7,000 times less கிடைக்குது 7,000 மடங்கு குறைச்சிக்கணும் இருக்கு என்ன போறேன் சக்தி கோலே எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவ்வளோ சக்தி கொடுத்து மாத்திரைலாம் குணப்படுத்துங்க ஒரு மாத்திரை 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 மாத்திரைலாம் ஃபுல்லாக அதோட கெட்ட என்ன சைட் எஃபெக்ட் டாக்ஸிக் ஓகே
அதை எடுத்துட்டு போடுங்க வைங்க வைங்க புரியுங்க சார் புரியுங்க இப்ப முடியுது ஓ வேற மாதிரி ட்ரை பண்ணுவோம் வெரி குட் வெரி குட் இதெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி எதையும் முழுசா நம்ப கூடாது ட்ரை பண்ணோம் புது மாத்திரை எடுப்பையா மாத்திரைங்க இந்தியா ஓடியா மாத்திரைக்கு எனக்கு போட்டி மாத்திரையா நீயா நானா இந்த மாதிரி ரைட்டா ஓயா நானாயா அப்படியா வெயிட் பண்ணியா வெயிட் பண்ணு பாருங்க சார் ஃபுல்லா எல்லா மாத்திரையும் ஏற்பட போறப்ப எல்லா மாத்திரை 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 கடை டாக்ஸிக் எனர்ஜி சைட் எஃபெக்ட் மயக்கமுத்து ஹீலிங் எனர்ஜி இவ்வளவுதான் குணப்படுத்தன்மை இருக்கு இல்ல சொல்ல சைட் எஃபெக்ட் பயங்கரமா சைட் எஃபெக்ட் டாக்ஸிக் எனர்ஜி side effect 100 200 300 400 500 600,000 times less 600,000 times எல்லாமே சேர்த்தாக்கா டாக்ஸிக் எனர்ஜி சைடு எஃபெக்ட் 600,000 times less 60 lakhs energy என்ன பண்ண போற சக்தி கோலே எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவ்வளவு சக்தி கொடுத்து இருக்கிற டாக்ஸிக் எனர்ஜி சைடு எனர்ஜி burn and blaze it எதுக்கு பூசிட்டீங்க 1 2 3 4 5 1 you want automatically 600,000 times more of life 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 okay all done finish toxic energy கொஞ்சம் இருக்கு healing one become a forget blaze away burn away all the remaining toxic and inside all the pills from this okay done நீ வந்து எவ்வளவு புரியா புரிஞ்சு பாப்போம் எடியா நீ எல்லாமே இருக்கியா கொடியா கொடியா கொடி 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 ஓகே ஏதுக்கியா ஓகே கே கொடியா கொடியா ஒரு பேர் எல்லாரும் நடக்கறானே இப்ப சைடு எஃபெக்ட் வர ஆனா அடுத்த மாசத்துல அதையோ க்ளீன் பண்ணோம் அப்புறம் டாக்ஸிக் இருக்கு மேடம் இதெல்லாம் நீ நினைக்கமா இல்ல ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி கேப்சூல போட்டுருக்கான் ஏன் இந்த மாதிரி போட்டுருக்கான் வாய் கூட கசக்கும் வாயில இறங்காது அதனால உள்ளுக்கு போனா இங்க வெடிச்சிடும் வாயில உள்ள போய் வெடிக்கும் இந்த பாதம் போடும் சில பேர் சொல்லுவாங்க சில சாப்பிட்டாக்கா உங்களுக்கு கேஸ் இன்னொரு மருந்து கொடுப்பாங்க சில பேர் தூக்கம் வராது தூக்கம் மருந்து கொடுப்பாங்க எல்லாமே கொடுப்பாங்க தூக்கம் மருந்து இருக்க மாட்டேங்கல இருக்கிறதுக்கு தூக்கம் வர அந்த மாதிரி தான் நீங்க உங்க கால் ஒண்ணுமே குணப்படுத்தல வலி போக்குது தூக்க வைக்குது இந்த மருந்து அவன் தான் நத்திங் ஏவல இருப்பீங்க 4 நாள் மருந்து சாப்பிட்ட ஒரு மாசம் நீங்க வந்துட மாட்டேன் மேலே வலி இல்லை குணப்படுத்த ஒண்ணுமே இல்லை மேடம் நீங்க குணப்படுத்த உங்க சாப்பாடு தான் குணப்படுத்துறது விட்டமின்ஸ் உங்க மினரல் உங்க கார்போஹைட்ரேட் ஃபேட் அதான் குணப்படுத்தும் இதெல்லாம் ஒண்ணு இல்லை குணப்படுத்துறது சும்மா அந்த வலி பாட்டுக்கு வலி போகும் இந்த மாதிரி தான் விட்டமின்ஸ் தான் என்ன சார் விட்டமின்ஸ் மினரல் அயன் பொட்டாசியம் சோடியம் மெக்னீசியம் அயோடின் தான் வந்து குணப்படுத்துறவங்கள சத்து கூட இருக்கு இதெல்லாம்